வெல்கம் டு அர்சம்பட்டு வில்லேஜ் லைஃப். தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு ஒரு 4-5, பூண்டு அப்படியே தோல் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்திருக்கேன். ஒரு 5 பக்கத்தில் குக்கரில் தானே சேர்த்திருக்கோம், அது நல்லா வெந்து வந்துடும். நீல வாக்கில் அரிஞ்ச ஒரு 10 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி, பூண்டு வதக்கின பிறகு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்த பிறகு, ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு மீடியம் சைஸில் தக்காளி ஒரு 4-5 இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு சாம்பார் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரம் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்திக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். நான் இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் போடலை, விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக சுருங்கின பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், நான் 2.25 தண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அரிசி போட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் இருக்கும், இல்லைன்னா கட்டி பட்டுக்கும். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு குக்கர் மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கம தக்காளி சோறு தாறுமாறாக ரெடி ஆகிடும். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் தயிர் பச்சடிக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிக்கோங்க. அது கூட உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தயிர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் எதுவுமே போடல, அப்படியே தான் விட்டுட்டேன் தயிர் பச்சடிக்கு. இது கூட தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு 5-6 முந்திரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தயிர் பச்சடியில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சவுண்டெல்லாம் போன பிறகு வெயிட் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் போன பிறகு எடுத்து கலந்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.